ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் வைத்தீஸ்வரன் கோவிலிலே குடிகொண்டிருக்கும் தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி மீது அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகத்தைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதால் உச்சந்தலை முதல் பாதம் வரையிலும் ஏற்படக்கூடிய அனைத்து வித நோய்களும் நீங்கும். அங்கங்களை இழந்தவர்களுக்கு அவற்றை மீண்டும் தந்து சுகத்தை தருவார். குஷ்டம் முதலிய மிக பெரியதான கொடிய நோய்களையும் குணப்படுத்துவார். மேலும் பிசாசு, ரோகம் போன்ற துக்கங்களையும் மனக்கவலையையும் பயத்தையும் மற்றும் தீராத நோயெல்லாம் வைத்தீஸ்வரன் திருவருளால் தீரும் என்பது திண்ணம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்தவுடன் வைத்தீஸ்வரனை நினைத்து ஒரு நமஸ்காரம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பது சான்றோர் கருத்து. வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். ஸ்ரீராம சௌமித்ரிஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நமः சிவாய. கங்காப்ரவாகேந்து ஜட்டாதராய त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. भक्तप्रियाय त्रिपुरान्धकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. प्रभूतवातादिसमस्तरोग प्रनाशकर्त्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्द्वग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरध्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय. स्वतीर्थमृत्पस्मपृतङ्गबाजां पिशाचदुःखार्तिभयापहाय आत्मस्वरूपाय शरीरबाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रग्गन्धभस्माद्यभिशोभिताय सुपुत्रतारादिसुभाग्यताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वालाम्बिकेशवैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं மகாரோகநிவாரணம். மேலே சொல்லப்பட்ட இந்த 8 ஸ்லோகங்களை உளமாற தினமும் பாராயணம் செய்வோருக்கு வாலாம்பிகைக்கு நாதனானவரும் மருத்துவர்களிலேயே மிகவும் சிறந்தவரும் ஜனன மரணமென்ற கொடிய நோயை போக்குகின்றவரும் ஆகிய வைத்தியநாதரின் இந்த 8 ஸ்லோகங்களை உளமாற தினமும் ஜபிப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித
கொடிய நோய்களும் விலகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்த பதிவிலே இன்னொரு ஸ்தோத்திரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.